அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 16 பகுதி 1. பல கோடி ஆண்டுகள் உருண்டோடின. யுகங்கள் கடந்து நேரங்கள் எங்கோ பின்னோக்கி போயின. அங்கு காலம் நகராது நின்று போனது. வார்த்தைகள் சுழலுக்குள் சுழன்று இறங்கி பின் மறைந்தன. எல்லாமும் அங்கு அப்படியே நின்று போயின. ஆயிரம் ஆண்டுகள் கடந்து பின்னுக்கு போன அங்கு சேச்ச கடந்திருப்பவை 1 2 நிமிடங்கள்தான். மரித்து விழுந்து கிடக்கும் சடலத்தை குனிந்து பார்த்தபடி 2 நபர்கள் நின்று கொண்டிருப்பது ஓரிரு நிமிடங்களாய்தான். மெதுவாய், மிக மிக மெதுவாய் பிலிப் லாம்பர்ட்டும் வேரா கிளார்தனும் தங்களது தலைகளை தூக்கினர். 2 ஜோடி கண்களும் ஆபத்தாய் ஊடுருவி கொண்டன. பகுதி 2. லாம்பர்ட் சிரித்தான். ஆக இதுதான் திட்டம் இல்லையா வேரா? தீவுல வேற ஒரு நாதி கிடையாது, ஒருத்தரு கூட கிடையாது, நம் இருவரை தவிர. சொன்ன வேராவின் குரல் இரகசியமாய் ஒலித்தது. நிச்சயமாய் அதில் சத்து இல்லை. மிக சரியாக என்றான் லாம்பர்ட். ஆக இப்போ நாம இருக்கிற நிலைமைக்கு நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு இல்ல? வேரா கேட்டார். அது எப்படி வெற்றிகரமா முடிஞ்சது? அந்த சலவைக்கல் கரடியை சொல்றேன் பிலிப். தோள்களை குலுக்கி மறுத்தான் அவன். சமத்தியான தந்திரம் அது டியர். சூப்பர். இருவரது கண்களும் மீண்டும் மோதி நிலைத்தன. வேரா நினைத்து கொண்டார், இதுக்கு முன்னாடி இவன் முகத்தை ஏன் நான் முழுவதுமா சரியா பார்க்காம போனேன்? நரி. ஆமாம், அதுதான், அது நரி. நரி முகம், அந்த பயங்கர பற்கள், சிரிக்கும்போது மேல் உதடு மட்டும் பின்வாங்கி துருத்தும் நரிப்பற்கள். லாம்பர்ட் பேசினான். அவனது குரலில் உருமலும் சொக்குப்பொடியும் ஆபத்தும் பயமுறுத்தலும் கலவையாயிருந்தன. இதுதான் முடிவு, புரியுதா? நிதர்சனத்தை எதிர்கொள்ளும் அருகாமைக்கு நாம வந்தாச்சு. இதுதான் முடிவு, வேரா அமைதியாய் குறிப்பிட்டார். எனக்கு புரியுது. கடலையே வெறித்து பார்த்தபடி சொன்னார் அவர். இதே போல கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் ஜெனரல் மார்க்ரெட். அது என்று நேற்றா? இல்லை, முந்தாநேற்று. அவரும் இதையேதான் சொன்னார். இதுதான் முடிவு. அவர் முடிவினை ஏற்றுக்கொண்டவராய் இதை சொன்னார், ஏறத்தாழ வரவேற்கும் தோணியில். ஆனால் வேராவுக்கு இந்த சொல்லே, இந்த நினைப்பே அடக்க முடியாத எதிர்ப்பினை உள்ளுக்குள் மூட்டிவிட்டது. கூடாது, இது ஒரு முடிவாய் அமைந்துவிடக் கூடாது. கீழே இறந்து கிடந்த மனிதனை பார்த்தார். சொன்னார், பாவப்பட்ட டாக்டர் ஆம்ஸ்ட்ராங். பிலிப்பிடம் சீற்றம் உருவாயிற்று. என்னது? இதுக்கு பேர்தான் பெண்மையா, இரக்கமா? ஏன் இருக்கக்கூடாதா எனக் கேட்டார் வேரா. உங்களுக்கு இரக்கமே வராதா? எனக்கு உங்க மேல துளி இரக்கம் கிடையாது என மறுத்தான் பிலிப். அப்படி எதையும் என்னிடம் எதிர்பார்க்காதீங்க. கீழே இறந்து கிடந்த மனிதனை மீண்டும் பார்த்தார் வேரா. பேசினார். நாம இவரை தூக்கியாகணும், வீட்டில் கொண்டு போய் போடணும். குற்றவாளிகன்னு அறிவிச்ச மற்றவர்களோடு சேர்த்து போடணுமா? நல்ல சுத்தமான பிசக்காத திட்டம். எதுவுமே தேவையில்லை. இவர் இப்போ இங்கேயே கிடக்கிறாரோ அங்கேயே கிடக்கட்டும். வேரா பதில் தந்தார். கடல் தண்ணி பட்டு பட்டு அரிக்காத தூரத்துக்காவது இவரை இழுத்து போடுவோம். லாம்பர்ட் சிரித்தான். நரி சிரிப்பு. உங்க இஷ்டம். குனிந்தான். கிடந்த உடலோடு இழுப்பறியாய் போராடினான் வேரா. பிலிப்பை நோக்கி முன்னேறினாள். அவனுக்கு உதவினாள். வேரா சக்தியால் முடிந்த அளவுக்கு சடலத்தை இழுத்து போராடி கரையேற்றினாள்.
எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டு கடல் நீர் தீண்ட முடியாத தூரத்துக்கு டாக்டர் உடலை இருவரும் இழுத்து போட்டனர். நிமிர்ந்து சரி செய்து கொண்டே, இப்ப நிம்மதியா என்றான் பிலிப். வேரா ரொம்ப என்றார். அவர் சொன்ன தோணி பிலிப்பை எச்சரிப்பதாய் அமைந்திருந்தது. விக்கித்தான் அவன். தனது பைஜாமா சட்டை பையை நோக்கி இப்போது தன்னுடைய கையை அவன் கொண்டு போனாலும் அங்கு அது இருக்காது என்பதை நன்கு அறிந்தே இருந்தான் அவன். ஓரிரு அடிகள் பின்னுக்கு தள்ளி போன வேரா தற்போது பிலிப்பை நேருக்கு நேராய் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். கையில் குறிவைத்து தாங்கியிருந்த துப்பாக்கியோடு. ஓ, இதுதான் உங்களுடைய பெண்மை ததும்பிய கருணைக்கு காரணமா? பிட் பாக்கெட் திருட நடத்த திட்டமிட்டிருக்கீங்க. ஒப்புதலாய் தலையசைத்தார் வேரா. துப்பாக்கியை நடுங்காது குறி பிறழாது பிடித்து கொண்டிருந்தார் அவர். அப்பொழுது மரணம் பிலிப் லாம்பர்ட்டின் மிக அருகாமைக்கு வந்திருந்தது. அவன் அறிந்து இத்தனை நெருக்கத்தில் மரணம் அவனை குறிவைத்ததே கிடையாது. இருந்த போதிலும் அவன் ஆடிப்போகவில்லை. அதிகார கரை புரள சொன்னான். அந்த துப்பாக்கியை என்கிட்டே கொடுத்துடுங்க. வேரா சிரித்தார். பேசவில்லை. லாம்பர்ட்டின் குரல் எகிரியது. கொடுத்துருங்க. இணையாக அவனுடைய துரித மூளை திட்டம் தீட்டிய வண்ணமாயிருந்தது. எப்படி? எந்த வழியில் பேசியா? என்னுடைய நம்பிக்கை வட்டத்துக்குள் அவளை இழுத்து வந்தா? அல்லது துரிதமாய் பாய்ந்து பறந்து இடித்து தள்ளியா? தன் வாழ்நாள் முழுவதும் மிக ஆபத்தான கட்டங்களை மட்டுமே எதிர்கொண்டு வாழ்ந்து வந்தவன் பிலிப். இப்பொழுதும் அப்படியே விவாதம் பண்ணும் தோணியில் மெதுவாய் பேச்சினை வளர்க்கலானான் அவன். இப்போது கவனிங்க வேராடியர், வெறுமனே கவனிங்க, அது மட்டும் போதும். ஆமாம். பேசியபடி அவளை நெருங்கி நடந்து கொண்டிருந்த அவன் ஒரு நிலையில் ஸ்பிரிங்கிலிருந்து விடுபட்டவன் போல அப்படியே துள்ளிவிட்டான். சிறுத்தை போன்ற வேகத்தோடு கணத்தில் நொடியின் பின்ன நேரத்தை கூட வீணாக்காது இயந்திரத்தனமாய் துப்பாக்கியின் ட்ரிகரை அழுத்தினார் வேரா. எகிரிய லாம்பர்ட்டின் உடல் அந்தரத்தில் அப்படியே செயலிழந்து போய் பின் ஒரு பெரும் கல்லாய் விழுந்து கீழே கடந்த பாறையின் மீது மோதியது. வேரா எச்சரிக்கையாய் முன்னுக்கு வந்து பார்த்தார். கையில் பிடித்திருந்த துப்பாக்கியின் குறியை தவறவிடாது. ஆனால் அங்கு எவ்வித எச்சரிக்கைக்கும் தேவையற்று போனது. பிலிப் லாம்பர்ட் இறந்து விட்டான், நெஞ்சின் நடு மையத்தில் சுடப்பட்டு. பகுதி 3. விடுதலை உணர்வு வேராவை ஆட்கொண்டது. ஈடு இணையற்ற அதீதமான விடுதலை உணர்வு. தலைபாரம் முழுக்க இறங்கி போய் விட்ட இறகு லேசு. கடைசியில் அத்தனையும் முடிந்துவிட்டன. இனி பயம் கிடையாது, திகில் கிடையாது, நரம்பதிர அலரும் கிளி கிடையாது. தீவில் இவர் மட்டுமே, தனியாக தனியாக 9 சடலங்களுடன். அதனால் என்ன? பாதகமில்லை. இவர் சடலமில்லை, சடலமாகவில்லை. ஜெயித்து விட்டார். அங்கு அப்படியே உட்கார்ந்தார். எதாலும் ஈடு செய்ய முடியாத சந்தோஷம், எதனாலும் இட்டுக்கட்ட முடியாத சாந்தம். இனி பயம் என்பதே கிடையாது. பகுதி 4. ஒரு வழியாய் வேரா எழுந்து கிளம்பிய போது சூரியன் மறைய ஆரம்பித்திருந்தான். சற்று முன் நடந்து முடிந்த விளைவுகள் அவரை முழுக்க நகரவிடாமல் செய்திருந்தன. ஒப்புயர்வற்ற பாதுகாப்பு உணர்வினை தவிர்த்து இப்பொழுது வேராவிடம் வேறொன்றும் கிடையாது. பாதுகாப்பு, முழு பாதுகாப்பு. உடனே தான் பசியாக இருப்பதையும் தூங்க விழைவதையும் உணர்ந்தார் வேரா. அதிலும் குறிப்பாக தூக்கம். அப்படியே தன்னை கொண்டு போய் தனது மெத்தையில் தூக்கி எறிந்து தூங்க வேண்டும், தூங்க வேண்டும், தூங்க வேண்டும். நாளை கரையிலிருந்து யாராவது வரலாம், வந்து காப்பாற்றலாம். ஆனால் அப்படியெல்லாம் உடனே காப்பாற்றப்பட வேண்டும் என இப்பொழுது அதிகம் எதிர்பார்க்கவில்லை இவர். இங்கேயே தங்கியிருப்பதில் ஆட்சேபனை கிடையாது வேராவுக்கு. அதுவும் இப்பொழுது இந்த நிலையில்
ஒரு துணையும் மற்ற தனியாயிருக்கும் போது, ஓ வரம், வரமாய் கிடைத்துவிட்ட சாந்தி, பூரண சாந்தி. எழுந்து நின்று வீட்டை பார்த்தார். அது பற்றி பயந்து சாக இனி ஒன்றும் கிடையாது. அங்கு எந்த பயங்கரமும் இவருக்காக காத்திருக்கவில்லை. அது ஜஸ்ட் நவநாகரிகமாய் கட்டப்பட்டிருக்கும் ஒரு புது வீடு, அவ்வளவே. ஓ, ஆனால் இன்று விடியற்காலையில் இதே வீட்டை உடலின் ஒவ்வொரு செல்லும் அதிர்ந்து நொறுங்க கிளியோடு தான் பார்த்தார் இவர். கிளி, பயம், என்ன ஒரு விளக்க முடியாத உணர்வு! இந்த பயம் போகட்டும், அது இப்பொழுது முடிந்துவிட்டது. எதிர்த்து நின்று சமாளித்து அதை தோற்கடித்து இவர் வென்றுவிட்டார். படு பயங்கரமான ஒரு சூழலை விட்டு தப்பித்து முழுவதுமாய் கரையேறிவிட்டார். இவருடைய கை தேர்ந்த சாதத்தாலும் துரித இயக்கங்களாலும் வைத்த பொறிக்குள் இவருடைய கொலையாளியையே சிக்க வைத்து கொன்றுவிட்டார். வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் வேரா. சூரியன் முழுக்க மறைந்துவிட்டிருந்தது. மேற்கு பக்கத்து வானம் ஆரஞ்சு நிறத்தாலும் தங்க நிறத்தாலும் கோடு கோடாய் வரையப்பட்டிருந்தது. அது மிக அழகாய் தோன்றியது. மேலும் சாந்தமாகவும். நடந்து அத்தனையும் ஒரு கனவு. முடிவாய் நினைத்து கொண்டார் வேரா. இனி எல்லாமே வசந்தமே. ஓ, எத்தனை களைப்பாய் வருகின்றது! சொல்லொன்னா களைப்பு, பொறுக்க இயலாத அசதி. இவரது முட்டி இணைப்புகள் ஒவ்வொன்றும் துடித்தன. வலி கண்ணிமைகள் மூட துடித்தது. எதிர்த்து தடுக்க இயலா வண்ணம் இறங்கி மூடின. இனி பயம் கிடையாது, துளியும். ஆகையால் தூக்கம், தூக்கம் தீவில் இனி தானே தனி. ஐயமே இன்றி பாதுகாப்பாய் தூங்கலாம் என்று வெகுண்ட எண்ணமே தூக்கத்தை இவருக்கு மேலும் நிரந்தரமாக்கியது. ஒரு சின்ன சிப்பாய் பையன் மட்டும் தன்னந்தனியாய் தனக்குத்தானே சிரித்து கொண்டார் அவர். நிலைவாசல் வழியாக உள்ளே நுழைந்தார் அவர். வீடும் கூட ஓர் அந்நியமான அமைதியில் முங்கிக் கிடந்தது. ஒவ்வொரு அறையிலும் ஒரு பிரேதம் அடைக்கப்பட்டிருக்கும். வீட்டில் சாதாரணமாய் யாராவது தூங்க தலைப்படுவார்களா? எண்ணிக்கொண்டார் வேரா. முதலில் அடுக்கலைக்கு போய் சாப்பிட ஏதாவது எடுத்துக்கொள்ளலாமா? சற்று தயங்கினார். ஆனால் பிறகு எதிர் முடிவினை எடுத்தார். உடல் அற்று போகும் அளவுக்கு களைத்திருந்தார் வேரா. அடுக்களை கதவின் அருகே போய் நின்றார். சாப்பாட்டு மேஜையின் நடுவே இன்னமும் 3 சைனா சிப்பாய் பீங்கான் பொம்மைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. சிரித்தார் வேரா. காலந்தாழ்ந்து பின்தங்கிவிட்டீர்கள் கண்ணுகளா என்றார். அவற்றிலிருந்து 2 பொம்மைகளை மட்டும் உருவி எடுத்து ஜன்னலின் வழியே வெளியே சுண்டி வீசினார். வெளியில் கிடந்த கல் ஒன்றில் மோதி அவை உடைவதை கேட்டார். மீதமிருந்த ஒரே ஒரு சிப்பாய் பொம்மையை எடுத்து கையில் பத்திரப்படுத்தி கொண்டார். நீ என்னோடு வரலாமடா, நாம ஜெயித்து விட்டோம் டியர், வெற்றி கொடி கட்டிவிட்டோம். குறைந்து கொண்டிருந்த சூரிய ஒளியினால் வரவேற்பறை இருளத் தொடங்கியிருந்தது. வேரா கையில் அந்த சின்ன சிப்பாய் பொம்மையை இறுக பற்றி கொண்டு படிகள் ஏறத் துவங்கினார். மெதுவாய் அவரது கால்கள் அப்படி துவண்டு தொங்கின. ஒரே ஒரு சின்ன சிப்பாய் பொம்மை தனியே விடப்பட பிறகு கவிதை எப்படி முடிந்தது? அவருக்கே உரிய கற்பனை உலகம் இப்பொழுது விழித்தெழுந்தது. அது கவிதையின் கடைசி வரியை பின்வருமாறு தந்தது. அவள் கல்யாணம் பண்ணிக்கொண்டான். பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. கல்யாணம், ஆமாம், அது உடனே நடந்தாக வேண்டும். சட்டென்று யூகோ வீட்டுக்குள் வந்து இவளுக்காக காத்திருப்பதை போன்ற ஒரு எண்ணம் மறுபடியும் வேராவுக்குள் எழுந்தது. கோமாளித்தனமான எண்ணம். ஆனால் இவருக்கு நிஜம் போல படுஸ்திரமாய் எண்ணிக்கொண்டார் வேரா. யூகோ, ஆமாம், வந்திருக்கிறார் எனக்காக. மாடியில் என் அறையில் தலையை ஒரு சிலுப்பு சிலுப்பிக் கொண்டு சுயமான வேரா முட்டாள் போல நடந்து கொள்ளாதே என நினைத்து கொண்டார்.
களைத்து நொறுங்கி கொன்றி போய் உள்ளாய். இதுதான் உண்மை. கற்பனைக்குள் புகுந்து குழம்ப இதுவா நேரம்? போய் படு, தூங்கு, தூங்கு, தூங்கு. இழுத்து சுழித்து தோய்ந்து மிக மெதுவாய் படியேறினார். படிகள் அனைத்தையும் ஏறி முடித்ததும் அவரது கையிலிருந்த ஏதோ ஒன்று நழுவி அப்படியே தரையில் இருந்த கார்பெட்டில் துளி ஓசை எழுப்பாது விழுந்தது. துப்பாக்கியை தவறவிட்டாச்சு என்பதை அவர் கவனிக்கவில்லை. கையில் இருந்த பீங்கான் சிப்பாய் பொம்மையை கவ்விக்கொண்டிருப்பதில் மட்டுமே களைத்து போயிருந்த அவரது சிந்தனையால் கவனம் வைக்க முடிந்தது. அப்பப்பா, எத்தனை அமைதியாய் இருக்கின்றது வீடு! இருந்தாலும் வீடு வேறு யாரும் அற்று காலியாய் இருப்பது போல தோன்றவில்லை வேராவுக்கு. யூகோ இருக்கிறான் மேலே, எனக்காக காத்து கொண்டு. வேராவின் சுயத்தை மறக்கடிக்கும் அவரது கற்பனை உள்ளம் முன்னேறியது. ஒரே ஒரு சின்ன சிப்பாய் பையன் தனியே விடப்பட, அந்த கடைசி வரி என்ன? என்ன அது? கல்யாணம் பற்றியா? ஏதோ ஒன்று. இல்லை இல்லை இல்லை, அப்படியென்றால் அது வேற ஏதாவது. வேற ஏதாவது என்றால்? இப்பொழுது அவருடைய படுக்கையறையை கதவின் வாசலை அடைந்திருந்தார் வேரா. யூகோ வேராவுக்காக உள்ளேயே காத்து கிடக்கிறான். இது நிச்சயமாய் வேராவுக்கு தெரியும். தெரியும். கதவினை திறந்தார் இவர். அப்படியே மூச்சுக்காற்றை உள்ளுக்கிழுத்து வெளியிட முடியாது திண்டாடி போனார் வேரா கிளார்டன். என்னது அது? மேலே உள்ள கொக்கியில் இருந்த தொங்கிக் கொண்டு, ஓ, ஒரு கயிறு. அதன் கீழ் நுனியில் ஏற்கனவே போடப்பட்டுள்ள ஒரு பெரிய சுருக்கோடு. அட, அதன் கீழே ஒரு நாற்காலி. ஏறி வசதியாய் நின்று கொண்டு பிறகு கஷ்டமின்றி தள்ளிவிட வாகாக. இதேதானே ஈகோ எதிர்பார்த்தான். அன்று தொங்கவிட்ட கடல் பாசி மாலை போல இன்று இப்படி கயிறை தொங்கவிட்டுள்ளது அவன்தானே. நான் கழுத்தில் சுற்றி கட்டிக்கொள்ள வேண்டுமாம் இதை. கல்யாணம். அதுதான், அதேதான். நினைவு வந்துவிட்டது இப்பொழுது. அந்த கவிதையின் கடைசி வரி. அவன் ஓடிப்போய் தூக்கில் தொங்கினான். பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. கற்பனையால் வியக்கப்பட்டிருந்த அவரது கையிலிருந்து சின்ன பீங்கான் சிப்பாய் பொம்மை நழுவி கீழே விழுந்தது. தடுப்பின்றி உருண்டு அது சுவரில் மோதியது. உடைந்து போனது. தன்னிலை இழந்து இயக்கப்படும் ஒரு நபராய் முன்னுக்கு நகரலானார் வேரா. ஆமாம், இதுதான் என் இறுதி. இதுதான் நான் அடைக்கலம் அடைய வேண்டிய கடைசி. இங்குதானே ஸ்ரில்லின் சில்லென்ற கைகள் அன்று என்னை தழுவின. ஆமாம், ஆமாம். அப்படியானால் இதுதான் என் கடற்கரை. இங்குதான் ஈகோ இருக்கிறார். கயிற்றை சுற்றி கொள்ள சொல்லியபடி இங்கே இருக்கிறார். ஒரு கயிறு, கல்யாண கயிறு. அந்த பாறை வரைக்கும் போகலாம் ஸ்ரில், போ. இவ்வளவுதான், முடிந்தது. கொலை, கொலை. அத்தனை சுலபமான ஒன்று. எல்லாம் எதற்காக? உனக்காகத்தானே யூகோ. உன் மாலையாய் நான் தட்டுவேன். வேரா நாற்காலியில் ஏறினார். உலகில் வேற எதுவுமே இல்லாமல் போய்விட்டதைப் போல அந்த சுருக்கையே ஆர்வமாய் பார்த்தார். சுருக்கினை தனது கழுத்தை சுற்றி வசதியாய் இருக்குமாறு சரி செய்து கொண்டார். நாற்காலியை எத்தி தள்ளிவிட்டார்.